ஹாய், இப்போ வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக காய வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு நல்லெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிற அளவெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்து இந்த கிழங்கு வந்து கரிஞ்சிரும். இப்போ வந்து இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்து 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப உருளைக்கிழங்கு மாதிரிலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா வந்து வறுக்கிற ரொம்ப லேட்டாகும். அது வந்து ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து இதில் போடுறோம்ல, போட்டுட்டு வந்து 1 மினிட் வந்து அப்படியே விட்டுறணும். வந்து பெரட்டவோ எதுவும் பண்ணக்கூடாது. இப்படி பெரட்டினீங்கன்னா வந்து உடஞ்சிரும். எல்லாமே ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். 1 மினிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடுது. வந்து பெரட்டி விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு வந்து நல்லா பொன்னிறமாக வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சைடு வந்து நான் திருப்பி விட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் சைடும் வந்து நல்லா பொரியணும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவு பொரிஞ்சால் அது போதும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்குவோம் ஒரு பவுலில். ஃபஸ்ட்டு போட்ட சேப்பங்கிழங்கு இந்த கண்டிஷனில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கதையும் நான் வந்து போட்டு பொரிச்சு எடுத்து வைக்கிறேன். வந்து உப்பு, மிளகாத்தூள் எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ணக்கூடாது. இந்த வெறும் கிழங்கு மட்டும்தான் வந்து வதங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து மிச்சம் இருக்கும். இந்த ஃப்ளேம் நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஹீட்டோடு போட்டிங்கன்னா எல்லாமே வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெய் சூட்லேயே வந்து கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டு இதெல்லாம் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஹீட்லேயே வந்து எல்லாமே நல்லா வறுத்துரும். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அது வதங்கினா போதும். இதில் வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து ரெடி. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த சேப்பங்கிழங்கு.